இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஒரே சாய்ஸ் இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மார்த்தாண்டம். மணிகண்டன், இப்போ நீங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி நிறைய பொதுமக்கள் முதலமைச்சர் வருகைக்காக காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கருத்துக்களையும் கேளுங்களேன். அவங்க எதற்காக காத்திருக்கிறாங்க? ஒரு முதலமைச்சருடைய தொகுதியா, முதலமைச்சரே அவங்களுக்கு எம்எல்ஏவா இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கிறது? அவங்க எம்எல்ஏ கிட்ட இருந்து கேட்டு சொல்லுங்க மணிகண்டன். இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஈகரா இருக்கீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். 3 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க குளத்தூர், ஆக்சுவலி நாங்க வந்து 3 hours தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் வர போறாரு, சாரை பார்த்துட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க சார். உங்க தொகுதிக்கு வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா வராருல்ல, அதை எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறோம்னா, அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு இதை விட எக்ஸ்பெக்ட், ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கறதால சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்குங்க சார். முதலமைச்சர் உங்க தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் நினைக்கிறேன். முதலமைச்சரே உங்க தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கீங்களா? கண்டிப்பா சார். டிவிக்காக அதாவது நான்ல மக்கள் எல்லாரும் வந்துட்டு கூட்டம் வந்து ஓட்டாகுமா அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி கூட்டம் வந்து ஓட்டாவே ஆகும், ஓட்டோட என்ன ஓட்டு அதை விட தாண்டி ஆகும்ன்ற எண்ணிக்கையில தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ யாருமே நம்ம எம்ஜிஆர் சாரை விட அதிகபட்சமா அவர் வந்துட்டு ஜெயிச்சு இப்ப வந்திருக்காரு, முன்னுக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு எங்க கோரிக்கையை எடுத்துதான் அவர் இருக்கிறதா அவர் சிஎம்மா இருப்பாரு. இந்த 5 ஆண்டு மட்டும் இல்ல, இனிமே வர 5 ஆண்டுகள், வரப்போற எல்லா ஆண்டுகளும் அவரா சிஎம்மா வருவாரு நாங்க எதிர்பார்ப்போம் சார். பொதுமக்களை பொறுத்தவரையில முதலமைச்சராக இருந்தாலும் நேரடியாக அவர் தொகுதிக்கு வருகிறார். முதலமைச்சர் என்பதால கூடுதலாக எங்களது கோரிக்கைகளின் குரல் அதிகமாக இருக்கும், எங்களது கோரிக்கைகளின் குரலுக்கு வலு பெறும், அதன் மூலமாக எங்களது கோரிக்கைகள் விரைவாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதாக பெரம்பூர் தொகுதியுடைய வாக்காளர்கள், பெரம்பூர் தொகுதியுடைய பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவிப்பதை அவர்கள் குரல் வாயிலாகவே கேட்டோம். இதே போல பல தரப்பட்டோர், இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் என பல தரப்பட்டரும் கிட்டத்தட்ட இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறத்திலுமே முதலமைச்சர் வருகையை பார்ப்பதற்காக, தொகுதிக்கு வரக்கூடிய அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் வருகையை காண்பதற்காக நெடுங்காலமாக நின்று கொண்டிருக்கிறார். இயல்புக்கு மாறாக சென்னையில் 2 நாள்களை காட்டிலும் இன்றைய தினம் கூடுதலாகவே வெயில் இருப்பதை நம்மால உணர முடிகிறது. இருந்தாலும் கூட இந்த வெயிலிலுமே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், இளைஞர்கள் இந்த 2 சாலைகளிலுமே, பிரதானமாக மாதவரத்தை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இந்த சாலை இருந்து கொண்டிருக்கிறது. சர்மா நகர் என்பது வியாசர்பாடியும் அதே போல பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட ஒரு அடர்ந்த பகுதி, மக்கள் ஜனம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பகுதி பொதுமக்களும் அவர்களது வீடுகளிலிருந்து வெளியே வந்து தற்போது வரக்கூடிய முதலமைச்சரை, சட்டமன்ற உறுப்பினரை பார்ப்பதற்காக குவிந்து வருகின்றனர். அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் இருப்பதனால அவர்களது தொகுதியின் கோரிக்கைகள் வெகு சீக்கிரமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அசோக், இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஒரே சாய்ஸ் இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மார்த்தாண்டம்.